அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய குரூப் 1B அண்ட் குரூப் 1C நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்ற டீட்டெயில்ஸும் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மே மாதம் 22ஆம் தேதி. இதுக்குள்ளே எல்லாரும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஆகணும். ப்ரிலிமினரி எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமுக்கான டேட்ஸ் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. தென் இந்த எக்ஸாமுக்கு இப்போ தான் நீங்கள் மொதல் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. இது கட்டாயம். இதை பண்ணால் தான் உங்களால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே எழுதுகிறவங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக அப்ளை பண்ண போகிறாங்க ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் போஸ்ட் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்து அறநிலையத்துறையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட் அதில் 21 காலி பணியிடங்களும், தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீசஸில் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் டிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் 8 காலி பணியிடங்களும் இருக்குது. இந்த டிஇஓவை 2ஆக பிரிக்கிறாங்க. ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட் அண்ட் ஃப்ரம் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 34 வயதும், டிஇஓவில் ஓப்பன் மார்க்கெட் கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தால் 32, டீச்சர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எய்டட் ஸ்கூல்லையோ இல்லை ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையோ டீச்சர்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 42 உங்களுக்கான உச்சபட்ச வயது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது யாருக்குன்னா அதர் கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு தான். ரிசர்வ்டு கேட்டகரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியில் எதுலையாவது நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வயது உச்ச வரம்பு அப்படின்றது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 39, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. அதாவது 60 வயசு நீங்கள் பூர்த்தி ஆகிற வரைக்கும் உங்களால் இந்த தேர்வை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி இதில் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு லா டிகிரி உங்கள்கிட்ட இருக்கணும். கண்டிப்பாக ஒரு லா டிகிரி இருக்கணும். அது 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை 3 இயர் கோர்ஸாகவும் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி அண்ட் ஆல்சோ ஏ டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் லா டிகிரின்றது கம்பல்சரி. இதோட உங்களுக்கு ஒரு சில டெசைரபிள் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் ரெஃபர் பண்ணிக்கிங்க. டிஇஓக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் நேம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மாஸ்டர் டிகிரி இந்த சப்ஜெக்ட்லலாம் இருக்கணும். ஓப்பன் மார்க்கெட் கேட்டகரிக்கும் சரி, டீச்சர்ஸ்க்கும் சரி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அண்டு அப்படின்னா இதுவுமே கூட இருக்க வேண்டிய ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம். அண்டுனா should have studied தமிழ் அண்டர் பார்ட் 1 ஆர் பார்ட் 2 ஆஃப் தி இன்டர்மீடியட் ப்ரீ யூனிவர்சிட்டி ஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். 12ஆவதுல நீங்கள் தமிழை நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லாரும் இந்த நோட்டிஃபிகேஷன் நல்லா ஒரு வாட்டி தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நிறையா எரர்ஸ் உங்களால் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.